ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வியோ பெட்ஸாக வந்திருக்கோம். இது வந்து எல்இ சைஸ் க்ரீன் எல்இ சைஸ் வந்துருக்காங்க. வேறு நம்ம செகண்ட் மந்த் சர்வீஸு அதுதான். நான் ஃபஸ்ட் வந்து எல்லோ கரெக்ட் வாங்கியிருந்தோம். இது செகண்ட் மந்த் சர்வீஸ். இதாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. கொஞ்சம் தண்ணி லைட்டாக கலங்கி இருக்குது, பிரச்சனை இல்லை வருது. அதெல்லாம் பெருசாக இல்லை. ஸோ நம்ம செகண்ட் மந்த் சர்வீஸ் இதுதான். டாப் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிற நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் ஆக்டிவாக இருக்கான்னு தெரியல. நல்லா ஒரே சைஸாக தெரியுது. இந்த லாஸ்ட் நான் அங்கே ஒன்று தெரியுது. எல்லாம் பெருசாக லென்த்தாக இருக்கிற மாதிரியே தெரியுது. செம்மையாக இருக்குல்ல. ஆனால் ரெண்டு ஆக்டிவாக இருக்கு. நம்ம இதே எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. இல்லை, நம்ம இதே எடுத்துக்கலாம். ஓகே, வந்து பேக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியாச்சு. இதான் என்லி சரி க்ரீன் சொன்னாங்களே, கரெக்டானு தெரில பேர். கரெக்டாக பேர் கரெக்டாக. பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் நிற்க வேணாம். டைமு 9 o'clock ஆயிடுச்சு. வந்து வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எல்லோரும் போகிறவள்ள அப்படியே பேசுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ தான் கிளம்புறோம். ஓகே, அது வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நேற்று வாங்கின ஃபிஷ்ஷு மட்டும் 9 o'clock ஆகிடுச்சு. இப்போயே 9 o'clock ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த மான் சர்வீஸ் நைட் டைமில் போய் வாங்குற மாதிரி எப்போ அது நல்லா இருக்குது. எல்லா இது இந்த வியூ நல்லா இருக்குது. நைட் நல்லா சில்லுன்னு இருக்குது. அப்படின்றக்காக நம்ம போகிறோம். திண்டுக்கல் மழை வேறு போயிடுது. இன்னும் சொல்ல மாட்டேன். விஆர் இன் திண்டுக்கல். ஆர்எஸ் அக்வாரியம் போகணும்னு திண்டுக்கல்ல தான் எடுக்கிறோம். நம்ம வேறு ரெண்டு இல்லை. நம்ம நீங்கள் வந்து சென்னையில் நினச்சி வாங்கினாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சனகளும் வாங்கியாச்சு. இதில் இருக்கிறது. ஸோ ரெண்டு நம்ம ஃபஸ்ட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பைப்பு எடுத்து வச்சுக்கணும். இந்த பைப்புலலாம் வச்சு வைக்க போகிறேன். இந்த பைப்புலலாம் இந்த சனகளுக்கு சைடு ஹைடிங் ஸ்பாட்டே. இப்படி இருக்கும் ஹைடிங் ஸ்பாட்டு. நானும் வச்சுருந்தேன். எங்கே போச்சுன்னே தெரியல எனக்கு. வந்து ஃபஸ்ட்டு டபுள் கவர் போட்டிருக்காங்களோ, இருங்க சிங்கிள் கவரை எடுத்து விட்டுறேன். டபுள் கவர் வச்சா நம்ம எடுத்துட்டு இப்போ சிங்கிள் கவர் வச்சுருக்கோம். கொண்டு அப்படியே விட்டுறலாம் கொஞ்ச நேரத்துக்கு. கவரட்டாக கம்பெனி கொஞ்சம் சின்னதுதான், பிரச்சனை இல்லை. அந்த மேனேஜ் ஆகிக்கணும். நான் வந்து பார்க்குறது ஒன்று ஆடுறாங்க அப்படின்ட்டு. நீ இன்னும் நான் ஃபீடிங் வேறு போடுறீங்களா? இதை ஃபீடிங்கே போட்டுடலாம். ஒன்று இருக்குது. கம்மியாக தான் போட்டிருக்கேன். தலைவர் இப்போ மூவ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்று வருது. 2 வருஷம் செம்மையாக படிச்சுட்டுருக்கு. அதுதான் பயப்படுது போல. கேமராக்கில் கொஞ்சம் ரிலீஃபாக வருது. குட்டி ஒன்று டிரின்னு ஒன்று பார்க்குது. யாராங்க அப்படின்ட்டு. ஓகே, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபீடிங் போட்டு வச்சுருக்கலாம். ஓகே, கொஞ்சம் மெயின்டைன் ஆகிருக்கு போல். டெம்பரேச்சரு அங்கங்கே நகர ஆரம்பிக்குது. ஃபிஷ்ஷஸ் நல்லா ஆக்டிவாக சுற்றி இருக்குது. இந்த பெருசு தான் ஃபீடிங் இருக்குது. சின்னது என்னால் எடுக்க மாட்டேங்குதுன்னு தெரில. பரவாயில்ல, அது மட்டும் தனியாக இருக்கணும்னா இப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகுது போல். ஓகே, இப்போ வந்து இல்லக்க வாட்டர் கொஞ்சம் எடுத்து ஊற்றியாச்சு. நல்லா ஆக்டிவாக தான் அங்கே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா லைட்டு வச்சுருக்கேன் நான்.
ரைட்டு வந்து மாட்டணும் இருக்குன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது சும்மா இருக்க முடியல. ஸோ இப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் சைலண்ட்டாக. நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது பைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு டைமில் நான் வச்சு வளர்த்தேன். வெல்கம். நல்லா இருக்குல்ல, சத்தியமாக சொல்கிறேன். சரி, நான் வளர்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏதோ ஒயிட் கலரில் இருக்கும், இது கொஞ்சம் கலராக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. ஹோம் ஸ்பேஸ் தேடி ஓடிடுச்சு. கொஞ்சம் மண் மட்டும் ஏறிடுச்சு, அதை மட்டும் கொஞ்சம் இறக்கி விட்டுறேன். தெரியல வாங்கிட்டு நல்லா போயிடுச்சு. டே தம்பி, நம்ம இருக்கா நம்ம சொல்லி போகுது போல. கடவுள் எதுவும் வந்துட்டார். சார் வணக்கம். என்ன சார்? சார் என்ன ஓடுறான்? டே நான் ஓனர்றா. டே கொஞ்சம் மதிங்க. டே சரி போ, இஷ்டம். ஏய் நம்ம பண்ணுற மாதிரி போகிறாங்க. சரி இதாக அடிக்குத. ஓகே அம்மா செட் பண்ண கரெக்டாக. அது மண் ரொம்ப வந்துருக்கு. ஓகே இப்போ பார்த்தா ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நம்ம மோட்ரு ஆன் பண்ணிடலாம். ஃபொட்டு எதுவும் இல்லை இப்போ. தவ்வும்ல மறந்தே போயிட்டேன். ஆனால் அப்புறம் தவ்வும். ஓகே, நம்ம இந்த சனகர் பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகிருக்கு இந்த இடத்துல. நம்ம வந்து இன்னொன்று ஃபிஷ்ஷை மறந்துட்டேன் நான். நம்ம வந்துட்டு ரெட் ஐ ஜென்கோரா இருக்குது, அதை வந்து நம்ம வந்து சேல் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நல்லா பியூட்டிஃபுல்லாக முடியுது. நான் வந்து இது செட்டாக இருக்குது. நம்ம சார் இங்கே 2 பேர் செட்டாக இருக்குது. 1 டே ஆச்சு. ஐ மீன் நேற்று வாங்கி இன்னைக்கு ஃபுல்லாக, இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ எடுத்து போட்டேன். அப்போ இன்றைக்கி இது வாங்கிட்டேன் நான். பட் அப்லோடாக நாளைக்கு கூட, நாளைக்கு நைட்டு மேபி நாளை கழிச்சு ஆகலாம். ஸோ நம்மளுக்கு இந்த எடிட்டிங் ஒர்க்குன்ற நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எடிட் பண்ண விட்டால போட்டா செஞ்ச நம்ம நான் ஒத்துக்கிறேன். அப்போ மொக்கையாக தான் இருக்குது, நானே சொல்கிறேன். மொக்கையாக தான் பண்ணோம். இப்போ நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி நான் ஸ்டார்டிங் எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் இதாக பண்ணலான் இருக்கேன். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 1 பார்த்தா தெரியும். நம்ம 2 ஷேர் வாங்கும்போது அதுக்கு நான் பண்ண எடிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது வந்து இந்த வீடியோ இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. பார்த்தாக்க நம்ம வந்து டார்ச் ஒர்க் பண்ணோம்னா ஸோ நம்ம கிளார் அடிக்கும். நான் ஃபிஷ்ஷு தெரியுதான்றதுக்காக அதை வந்து பயப்படுங்க. இப்போ ஓகேவா இருக்குது, அந்த ஃபிஷ்ஷு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.